பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியலின் அடிப்படை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கார்பன் அண்ட் கார்பனோட காம்பவுண்ட்ஸ் அதாவது அதோட சேர்மங்கள். இதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவை தான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தை ஜென்ரலாக வந்து உயிருள்ள பொருட்கள் இல்லாட்ட வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் இறந்து போனது, சரியா? இல்லாட்ட உயிருள்ள பொருட்கள்ல இருந்து பெறப்பட்டவை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரிம பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரியா? அப்போ இந்த உயிருள்ள பொருட்கள்ல மேஜரா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். கார்பன் ஹைட்ரஜன் கண்டிப்பா இருந்தே ஆகும், சரியா? கூட வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், அது போக அண்ட் அதர்ஸ் இருக்கலாம். பட் தீஸ் டூ வந்து பார்த்தோம்னா மஸ்டாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு கார்பன் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய 4 மீத்தேன், இது வந்து பார்த்தோம்னா ஒரு கரிம பொருள். இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இதுவே CO2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து பார்த்தோம்னா வெறும் கார்பனும் ஆக்சிஜனும் மட்டும்தான் இருக்குது. இது ஆர்கானிக் காம்பவுண்டுன்னு சொல்ல மாட்டோம். இதை ஒரு கரிம பொருள்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இப்போ எல்லா உயிரினங்களும் இருக்குது. ஒவ்வொரு உயிரினங்களோட அடிப்படை அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்கள் தான். நான் பயாலஜியில் பார்த்துருக்கேன். இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ, சரியா? டிஎன்ஏ. அப்புறம் வந்து பார்த்தோம்னா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீனா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், ஆ, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய கிளைகோஜனா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய ஆ, என்ன சொல்றது, நிறைய வந்து பார்த்தோம்னா புரோட்டீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தோம்னா பாஸ்போலிப்பிடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எதனால் ஆனதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரிம பொருட்களால் ஆனது தான். உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில தனிமங்களை தவிர்த்துட்டு, உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பல்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கால்சியம், மெயினாக கால்சியம் இருக்கும் அதில், சரியா? ஒரு சில தனிமங்களை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்காவாசி பொருட்கள் எதாவது ஆனதாக இருக்கும், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால் ஆனதாக தான் இருக்கும், சரி. ஸோ இப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இந்த அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான். ஸோ கார்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா 6. ஸோ 6ன்னு இருக்கும்போது இதில் 6 புரோட்டான்கள் இருக்கும், 6 எலக்ட்ரான்கள் இருக்கும். 6 புரோட்டான்களும் 6 எலக்ட்ரான்களும் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்பன் வந்து பார்த்தோம்னா இந்த கார்பன் யார் கூடயாச்சும் வந்து பார்த்தோம்னா சேரணும் அப்படின்னா இந்த 6 எலக்ட்ரான்கள் தான் என்னவா இருக்கும், காரணமாக இருக்கும். யார் கூடயாச்சும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யாராக இருக்கும், இந்த 6 எலக்ட்ரான்கள் தான் காரணமாக இருக்கும். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டாவது ஆர்பிட்டில் எஸ் ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், பி ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டோட சேரணும் அப்படின்னா அது ஆக்டேட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆக்டேட் விதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விதி என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆக்டேட் விதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா மொதல் ஆர்பிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இப்போ வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, இது ஆட்டமோட நியூக்ளியஸ், இது முதல் சுற்றுப்பாதை, இது இரண்டாவது சுற்றுப்பாதை, இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், அதே மாதிரி தேர்ட் ஆர்பிட் இப்படி இருக்குது. முதல் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்கள் ஃபில்அப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்கள் தான் ஃபில்அப் பண்ண முடியும். முதல் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்கள் தான் ஃபில்அப் பண்ண முடியும். ரெண்டாவது ஆர்பிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபில்அப் பண்ண முடியும். ரெண்டாவது ஆர்பிட்ல எத்தனை ஃபில்அப் பண்ண முடியும், 8. 4, 5, 6, 7, 8. ஸோ மூணாவது ஆர்பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃபில்அப் பண்ணலாம். இப்படி தான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆர்பிட்லையும் ஃபில்அப் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இருக்கும். இப்போ ஆக்டேட் ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் கார்பனை பொறுத்த வரைக்கும் அதில் வெறும் 2 ஆர்பிட் தான் இருக்குது. அப்போ 2 ஆர்பிட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வட்டப்பாதையில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இந்த இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் இருந்துடும். ரெண்டாவது ஆர்பிட்டில் மொத்தம் 8 எலக்ட்ரான்களை என்னால் ஃபில்அப் பண்ண முடியும். அதில் நான் எத்தனையை மட்டும் ஃபில்அப் பண்ணுறேன், 4 மட்டும் ஃபில்அப் பண்ணுறேன். இன்னும் எத்தனை எம்டியாக இருக்குது, 4 எம்டியாக இருக்குது. 4 எம்டியாக இருக்குது, ஓகே. அப்போ கார்பன் வந்து பார்த்தோம்னா யாரு கூடயாச்சும் சேரணும் அப்படின்னா இந்த 4 இடத்துல 4 எலக்ட்ரான்கள் வந்து சேரணும். இல்லைன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்களை யாருக்காச்சும் கொடுக்கணும். ஸோ கார்பனை பொறுத்த வரைக்கும் வந்து
4 எலக்ட்ரான்களையும் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு எலக்ட்ரான வாங்கிருச்சுன்னு வைங்களேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான எக்ஸ்ட்ரா யார்கிட்ட இருந்தாச்சும் வாங்கிருச்சுன்னு வைங்களேன், கார்பன் இருக்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C- ஆயிரும். ஏன்னா கார்பன பொறுத்தவரைக்கும் 6 புரோட்டான் தான். 6 எலக்ட்ரான் இருக்கும்போது அது நியூட்ரல். சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு அப்படின்னா, அது நெகட்டிவ் சார்ஜ் எதிர் மின்னூட்டம் பெற்றும். இப்போ இதுல இன்னொரு எலக்ட்ரான நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. ஏன்னா C- என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான பயங்கரமா ரெப்பல் பண்ணும். சரி, சரி. இதுதான் முடியல. நான் வந்து பார்த்தோம்னா, இந்த பிளஸ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்றேன். இந்த ஒரு எலக்ட்ரான என்ன பண்றேன்? ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது என்னவா மாறிடும்னா C+ஆ மாறிடும். இப்ப இது ஆல்ரெடி என்னவா இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜா இருக்குது. இப்ப இன்னொரு எலக்ட்ரான நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஆல்ரெடி பாசிட்டிவ். ஸோ இன்னொரு எலக்ட்ரான கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாது? ரிமூவ் பண்ணவே முடியாது. அப்போ உங்களால 4 எலக்ட்ரான்கள வந்து பார்த்தீங்கன்னா, சேர்க்கவும் முடியாது. 4 எலக்ட்ரான்கள ரிமூவ் பண்ணவும் முடியாது. தி ஒன்லி வே கார்பன் வந்து பார்த்தோம்னா, எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் இட்ஸ் 4 எலக்ட்ரான். ஷேரிங் இட்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த 4 எலக்ட்ரான்ஸ பங்கிடுறது மூலமா தான் வந்து பார்த்தோம்னா, 4 எலக்ட்ரான்களை பங்கிடுவதன் மூலமா தான் கார்பன் வந்து பார்த்தோம்னா, மத்த பொருட்களோட என்ன பண்ண முடியும்? வினையில ஈடுபட முடியும். 4 எலக்ட்ரான்களை பங்கிடுவதன் மூலமாக. அப்போ இந்த மாரி பங்கிடுறதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங்க்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலன்ட் பாண்ட். சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. கோவலன்ட் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோம். அப்ப கார்பன் வந்து பார்த்தோம்னா, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மத்த பொருட்களோட சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகப்பிணைப்புல தான் என்ன பண்ண முடியும்? சேர முடியும். சரியா? ரைட். சரி. இப்போ கார்பன் வந்து பார்த்தோம்னா, யார் கூடயும் சேரணும்னா, அதுக்கு காரணமா இருக்கிறது என்ன பிணைப்புன்னு சொல்லிட்டேன்? சகப்பிணைப்பு. கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். சரி. இப்போ இந்த கோவலன்ட் பாண்டோட பேசிக் கோவலன்ட் பாண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவலன்ட் பாண்ட்ல அடிப்படையில 2 வகை இருக்குது. 2 வகை இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். சிக்மா பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பை பாண்ட். பை பாண்டுன்னு சொல்லுவோம். பை பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? இது 2 வந்து பார்த்தோம்னா, ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா, சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாலே, எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது? பங்கிடப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு, என்கிட்ட கார்பன் இருக்குது. கார்பனோட ஹைட்ரஜன் இருக்குதுன்னு வைங்க. இப்போ கார்பன்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் கார்பன்ல எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரான் எங்க இருக்கும்? கார்பனோட வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ல இருக்கும். அதே மாரி ஹைட்ரஜன்ல எங்க இருக்கும்? ஹைட்ரஜன்ல வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ல ஆர்பிட்டால் இருக்கும். இப்போ கார்பனோட ஆர்பிட்டாலும் கார்பனோட ஆர்பிட்டாலும், ஹைட்ரஜனோட ஆர்பிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் ஆவாங்க. இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்லேப் ஆவாங்க. சரியா? என்ன வார்த்தை அது? ஓவர்லேப்பிங். ஓவர்லேப்பிங் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒன்றிணைவாங்க. சரியா? மேற்பொருந்துதல்னு சொல்லலாம். இல்லாட்டா கரெக்டான வார்த்தை. என்ன வார்த்தை? மேற்பொருந்துதல். இந்த 2 ஆர்பிட்டாலும் மேற்பொருந்துதல். ஓகே. மேற்பொருந்துவதன் மூலமாக கார்பனோட எலக்ட்ரான் ஹைட்ரஜனுக்கு போகும். ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் கார்பனுக்கு வரும். ஸோ இதுக்கு பேர் தான் பங்கிடப்படுறது. அப்படி இந்த ஓவர்லேப் ஆகுறதுல ஹெட் டு ஹெட் ஓவர்லேப் ஆச்சுன்னா, சரியா? ஹெட் டு ஹெட் ஓவர்லேப். அதாவது தலை பகுதி வந்து பார்த்தோம்னா, மேற்பொருந்துச்சு அப்படின்னா, தலைப்பகுதி மேற்பொருந்துதல். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அத என்ன சொல்லுவோம்னா, சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். சரியா? பக்கவாட்டுல மேற்பொருந்துச்சுன்னா, பக்கவாட்டில் மேற்பொருந்துதல் இருந்துச்சுன்னா, பக்கவாட்டில்னா என்ன அர்த்தம்? சைட் வைஸ் வந்து பார்த்தோம்னா, ஓவர்லேப் ஆச்சுன்னா, ஓவர்லேப்பிங் ஆச்சுன்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம்னா, பை பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்குது. ஏதோ ஒரு ஆட்டம் இருக்குது. அதுல ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்குது. சரியா? இன்னொரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய என்ன எடுத்துக்கிறேன்? பி ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தோம்னா, எஸ் ஆர்பிட்டால பொறுத்தவரைக்கும் அது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். அதாவது வந்து பார்த்தோம்னா, கோள வடிவத்தில இருக்கும். பி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டம்பிள் சரியா? டம்பிள் ஷேப்ல இருக்கும். இப்போ இந்த போர்ஷனும் அப்படியே என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணோட ஒண்ணு மெர்ஜ் ஆவாங்க. இப்போ எஸ்ல இருக்கக்கூடிய இங்க இங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இவங்க 2 பேரும் அப்படியே என்ன ஆவாங்க அப்படின்னா, கம்பைன் ஆவாங்க. அதாவது இந்த மாரி. சரியா? இந்த மாரி வந்து பார்த்தோம்னா, அந்த காம்பினேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு பேரு தான் என்ன பேரு அப்படின்னா, எஸ்பி ஓவர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. எஸ்பி மேற்பொருந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதே மாதிரி எஸ் ஆர்பிட்டாலும் மேற்பொருந்த முடியும். இது ஒரு எஸ் ஆர்பிட்டால், இது இன்னொரு எஸ் ஆர்பிட்டால். அப்படியே வந்து பார்த்தோன்னா, இந்த 2 எண்டும் வந்து பார்த்தோன்னா என்ன ஆக முடியும்னா, ஜாயின் ஆக முடியும். இதுக்கு பேரு எஸ்எஸ் ஓவர்லேப்பிங். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 2ஓட தலைப்பகுதிகள் தான் சேருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பி ஆர்பிட்டாலும், இன்னொரு பி ஆர்பிட்டாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓவர்லேப் ஆக முடியும். ஒரு பி ஆர்பிட்டாலும், இன்னொரு பி ஆர்பிட்டாலும். ஒரு பி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இன்னொரு பி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? அது இப்படி இருக்கும். இந்த எண்டும் என்ன ஆகும்னா ஓவர்லேப் ஆகும். அதாவது இதுவும் இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஓவர்லேப்பிங் நடக்கும். இப்படி நடந்துச்சுனாலும், அதாவது இப்படி கிட்டத்தட்ட இந்த இது இப்படி உள்ள வரும். இது இப்படி உள்ள வரும். இப்படி ஓவர்லேப்பிங் நடந்துச்சுன்னா, அதுக்கு பேர் என்ன பேரு? பிபி ஓவர்லேப்பிங். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? சிக்மா பாண்டுக்கு எக்ஸாம்பிள். இதுவே பை பாண்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு பி ஆர்பிட்டால். இது அனதர் பி ஆர்பிட்டால். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானும், இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் என்னவாங்க? கம்பைன் ஆவாங்க. அதாவது ஓவர்லேப்பிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நடக்கும். இந்த மாரி நடந்துச்சுன்னா, இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அப்போ பை பாண்டிங்க பொறுத்தவரைக்கும், ஒரு ஆர்பிட்டாலோட ஆக்சிஸ், இன்னொரு ஆர்பிட்டாலோட ஆக்சிஸ். இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பேரலலா இருப்பாங்க. இணையா இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, சிக்மா பாண்டிங்ல பார்த்தீங்கன்னா, இதோட ஆக்சிஸும் ஒரே லைன்ல என்ன ஆயிரும் வந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துரும். ஸ்ட்ரெய்ட் லைன்ல கம்பைன் ஆயிரும். சரியா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா, ஹெட் டு ஹெட் ஓவர்லேப் ஆகுது. அதனால இது வந்து பார்த்தோம்னா, நார்மலா வலிமை மிக்கதா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா, வலிமை குறைந்தது. வலிமை மிக்கது. இது வலிமை குறைந்தது. பை பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவான முறையில பார்த்தீங்கன்னா, வீக்கரா இருக்கும். சரியா? ஸோ இது சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்டுக்குள்ள அர்த்தம். இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா, நமக்கு இந்த கார்பன் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனோட சேரப்போது. இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜனோட சேரப்போது. அப்படி சேரும்போது வந்து பார்த்தோம்னா, எந்த கண்டிஷன்ல நமக்கு சிக்மா பிணைப்பு நடக்கும், எந்த கண்டிஷன்ல பை பிணைப்பு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த சிக்மா பாண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. எடுத்துக்காட்டுகள். சிக்மா பாண்டுக்கு நான் உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சது பேசிக்கா இருக்கக்கூடிய கேஸ். H2 கேஸ் எடுத்துக்கங்க. எது? H2 கேஸ். இது வந்து பார்த்தோம்னா, ஒரு மாலிக்யூல் இல்லையா? இது வந்து பார்த்தோம்னா, ஆக்சுவலா என்ன? ஒரு மூலக்கூறு. இப்ப இந்த மூலக்கூறு எப்படி சேருதுன்னு பாருங்க. ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான்கள பங்கிடுறது மூலமா வந்து பார்த்தோம்னா, இந்த H2 மூலக்கூறு உண்டாகுது. இப்ப இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்ட பாதையில எஸ் ஆர்பிட்டால்ல இருக்கும். இங்க இருக்கக்கூடியது இதுவும் 1sல 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ இத பார்த்தீங்கன்னா, நான் இத வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க நியூக்ளியஸ் இருக்குது. இங்க நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத சுத்தி அப்படி இருக்கும். அதாவது இந்த நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ சுத்தி தான் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கும்? சுத்தி வந்துட்டு இருக்கும். சுத்தி வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாரி சுத்தி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சேம் ஸ்ட்ரக்சர். இங்க என்ன பண்றோம்? சேம் ஸ்ட்ரக்சர். நியூக்ளியஸ் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் அதே மாரி என்ன பண்ணிட்டு இருக்கும்? சுத்தி வந்துட்டு இருக்கும். சரியா? இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு சரியா ஆக்டேட் ரூல் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா, ஆக்டேட் விதிய பூர்த்தி பண்ணணும்னா, ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்கள் தேவை. அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான் தேவை. இவனுக்கு 1 எலக்ட்ரான் தேவை. இவனுக்கு 1 எலக்ட்ரான் தேவை. அப்ப இவங்க 2 பேரும் என்னவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒண்ணா பக்கத்துல பக்கத்துல வருவாங்க.
ரெண்டோட உட்கரு என்ன வரும்? பக்கத்துல வரும். அப்போ இதோட ஆர்பிட்டாலும், இதோட ஆர்பிட்டாலும், இதோட ஆர்பிட்டாலும், இதோட ஆர்பிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆவாங்க? மெர்ஜ் ஆவாங்க. ஸோ 2 எலக்ட்ரானும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல வந்துரும். இங்க ஒரு எலக்ட்ரான் வந்துரும், இங்க ஒரு எலக்ட்ரான் வந்துரும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வந்து பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு. இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. எஸ் சிக்மா பிணைப்பு. இதுவே இதுவே HF எடுத்துக்கங்க. யாரு? அடுத்து போறது. HF. ஹைட்ரஜன், ஃப்ளூரின். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தோம்னா 1. ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 9. ஸோ ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா, ஆர்பிட்ல எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். 2வது ஆர்பிட்ல எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். பி ஆர்பிட்டால்ல ஸோ 4 ஆச்சா 5 போட்டுக்கலாம். ஸோ பி ஆர்பிட்டால்ல 5 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இப்போ பாருங்க, இந்த ஃப்ளூரினுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரான் தேவை. ஃப்ளூரினுக்கு என்ன தேவை? ஒரு எலக்ட்ரான் தேவை. எந்த ஃப்ளூரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை? பி ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. இங்க ஹைட்ரஜன்ல எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி நடக்கும் பாண்டு? ஹைட்ரஜனோட எஸ் ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கும்? அது வந்து பார்த்தோம்னா, ஒரு ஸ்பியரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஒரு டாட்டு சுத்தி இருக்கிறது என்ன? ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இது இருக்குது. சரியா? ஓகே. பி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? பி ஆர்பிட்டால் வந்து டம்பிள் ஷேப்ல இருக்கும். ஸோ டம்பிள் ஷேப்ல இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாரி. இந்த மாரி இருக்கும். அதாவது இத சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த மாரி ஷேப்ல எலக்ட்ரான்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ பி ஆர்பிட்டால பொறுத்தவரைக்கும் 5 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 5 எலக்ட்ரான்ல எனக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் யாருக்கு தேவை? ஃப்ளூரின் ஹைட்ரஜனுக்கு தேவை. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த ஒரு எலக்ட்ரான ஃப்ளூரின் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனுக்கு ஷேர் பண்ணும். ஹைட்ரஜன் தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான ஃப்ளூரினுக்கு ஷேர் பண்ணும். அப்ப எப்படி பாண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எஸ் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால் அப்படி தான் இருக்கும். ஓகேயா? பி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா, பி ஆர்பிட்டால் பாருங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்கள் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஃபில்ஃபில் ஆகும். இங்கே 2 எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்கா ஃபில்ஃபில் ஆகும். அப்போ ஹைட்ரஜனுக்கும் வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு. ஃப்ளூரினுக்கு வந்து பார்த்தோம்னா, 2pல 6 எலக்ட்ரான் என்ன ஆயிரும்? ஃபில்ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, ஹைட்ரஜனோட எஸ் ஆர்பிட்டாலும் ஃப்ளூரினோட பி ஆர்பிட்டாலும் என்ன ஆகுது? ஓவர்லேப் ஆகுது. ஸோ எஸ்பி ஓவர்லேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதுக்கு. இதுக்கு என்ன பேர்? எஸ்பி ஓவர்லேப்பிங். இதுவே F2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளூரின் மாலிகுல் எடுத்துக்கங்க. ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃப்ளூரின் இருக்குது. இந்த ஃப்ளூரின்லயும் 2p5 இருக்கும். இந்த ஃப்ளூரின்லயும் 2p5 இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய p ஆர்பிட்டால்